தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவர்கள் அக்காள் மகனை திருமணம் செய்யலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிறிஸ்தவர்கள் அக்கா மகளை திருமணம் செய்யலாமா? கத்தோலிக்க திருச்சபையில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. அதில் ஒன்று, அக்கா மகள் திருமணம் கிடையாது. அக்கா மகள் திருமணம் கிடையாது. அதாவது ஒரு இளைஞர் தன் கூட பிறந்த அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது, ஒரு பெண் தன்னுடைய அம்மா கூட பிறந்த தாய் மாமனை திருமணம் செய்யக்கூடாது என்று கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு கட்டுப்பாடு உள்ளது. ஏன் இந்த கட்டுப்பாடு? அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது, ஆனால் ஒரு சிலர் மறைத்து திருமணம் செய்து கொள்கின்றனர். கத்தோலிக்க திருச்சபைக்கு மறைத்தே கத்தோலிக்க திருச்சபையில் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஏன் இந்த திருமணத்துக்கு தடை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் மற்ற இதர பொதுமக்களும் புரிந்து கொள்ளணும். ஏன் அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது? அந்த காலத்தில் அக்கா மகளை தான் திருமணம் செஞ்சாங்க. ஏன்னா, அக்கா மகளை திருமணம் செய்தால், இரத்த சம்பந்தமான உறவோடு திருமணம் செய்தால் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மிகப்பெரிய உடல்நல ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது இதய கோளாறு. சின்ன வயசுலேயே 3 வயசுலேயே பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா சிறுநீரகம் ஒரு 10-15 வயசுலேயே சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆக பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் உள்ளது. இது உண்மையா? எங்கள் பெரியம்மா தன்னுடைய தாய் மாமனை திருமணம் செஞ்சாங்க. 10 குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். 9 குழந்தைகள் இறந்து விட்டன. இப்போ ஒருத்தர் மட்டும்தான் இருக்காப்புல. 9 குழந்தைகளும் 5 வயசுக்குள்ளே இறந்து போச்சு. அடுத்ததாக என்னுடைய குழந்தைய ஒரு டெங்கு காய்ச்சல்னு சொல்லி மதுரை நவமணி மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தேன். அப்போ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 2 வயசு உயரம் தான் இருக்கும். பொண்ணு வேகமாக பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பேசி கொஞ்சிச்சு உள்ளே அப்போ அவங்க கூட ஒரு பாட்டி வந்துச்சு. ஏன் உனக்கு பாப்பாவா இது? அக்கா 10 வயசு ஆகுது, உனக்கு பாப்பாவா அப்படிங்கிறேன். அந்த பாட்டி அந்த அம்மா சொல்லுது, இந்த குழந்தைக்கு 18 வயசு அப்படிங்கிறாங்க. 18 வயசு குழந்தை, 2 வயசு பிள்ளை உயரம் தான் இருக்குது. பாப்பான்னு சொல்லி என் பொண்ணை கொண்டாடுது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அம்மா சொல்லுது, என் தம்பி பிஆர்சியில் கண்டக்டராக இருக்கான், அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் முடித்தேன். என் கூட பிறந்த தம்பிக்கு என் பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்தேன். 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கு. 4 பொம்பளை பிள்ளைகளும் மூளை வளர்ச்சி குறைந்த பிள்ளைங்க, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க அப்படிங்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு கட்டி வச்சாங்களாம். ஆனால் பிறந்த குழந்தைகள் அனைத்துமே 4 பெண் குழந்தைகளும் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள். ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு மதுரை எல்லிஸ் நகர் பங்கில் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் தன்னுடைய அக்கா மகளை கல்யாணம் வச்சிருக்காப்புல. அந்த பையன் ரொம்ப அழகான பையன். பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பேசுவான். என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கும்போது லைட்டாக மேல் சட்டையில் பட்டனை கழட்டிருந்தான். நான் அப்படியே கழட்டி போய்ட்டு தழும்பு தெரிஞ்சல் கலட்டினேன். என்னப்பா தழும்பு அப்படிங்கிறேன். எனக்கு 3 வயசுலேயே பண்ணியாச்சு மாமா அப்படின்னா. என்னன்னு பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சுன்னா. என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா கூட பிறந்த அக்கா மகளை கல்யாணம் வச்சுக்கார். அடுத்தது இதாவது பரவாயில்ல, ஒருத்தர் மதுரையில் சுடுகாடு காப்பாங்க. கிறிஸ்தவர்கள் தான். சுடுகாடு எரிக்கிற வேலை பார்ப்பாங்க, பணம் எரிக்கிற வேலை. அவர் தான் கூட பிறந்த தங்கச்சி மகளை கல்யாணம் முடிச்சார். ஆனால் பிறந்த குழந்தை ஒரு வயசு குழந்தைக்கே பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க. இதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையானது வலியுறுத்துகிறது, அக்கா மகளை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். நம்முடைய நன்மைக்காக வேண்டிதான் சொல்கிறாங்க. அக்கா மகளை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? அப்பா கூட பிறந்த அத்தை மகன், மாமன் மகன், அப்பா கூட பிறந்த அத்தை மக, அம்மா கூட பிறந்த மாமன் மகளை கல்யாணம் முடிச்சுக்கலாமா? அதுவும் தவறு தான். உதாரணத்துக்கு இப்போ மதுரை நாங்கள் இருக்கோம் அஞ்சல் நகர் பங்கில். அதில் ஒரு பையன், என்னுடைய கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் கல்யாணம் ஆச்சு. அவருக்கு ஒரே பையன், சொந்த வீடு இருந்துச்சு. வீட்டை விற்றுட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வாடகை குடியிருந்தாப்புல. அந்த பையனுக்கு கேட்டிங்கன்னா +2 தான் படிக்கிறான், +1 படிக்கிறான், +2 நிப்பாட்டாங்க. 2 கிட்னியும் ஃபெயிலியர். மதுரை தேவகி மருத்துவமனையில் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் திருச்சிக்கு போனாங்க. தனலட்சுமி மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம்னு சொல்லி அங்கேயே தங்கி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்கள. அந்த பையனுடைய தகப்பன் தன்னுடைய கிட்னியை மகனுக்கு தானமாக தர்றாப்புல. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், என்னுடைய அம்மா சொல்லுது, எங்கள்
தாய்மாமன் மகன் தான் அவர் எங்கள் வீட்டுக்காரர். தாய்மாமன் மகனா அப்படின்னு. ஆமாம், எங்கள் அம்மா கூட பிறந்த மாமன் மகன் தான் அவர். நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு திருச்சபையில் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க? உங்களுடைய பெற்றோர்கள் அறிவுரை சொல்லலையா? இல்லை, எங்கள் வீட்டில் வந்து சொந்தம் போகக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சாங்க. அப்போ எங்களுக்கு இந்த அவேர்னஸ்லாம் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பண்ண தப்புல இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண தப்பு, இந்த குழந்தை ஒரே பையன், 16 வயசு பையன், சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆச்சு, பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த பொண்ணு அப்படியே கண் கலங்குச்சு. உண்மை அதுதான். தயவு செஞ்சு கிறிஸ்தவர்கள் அக்கா மகளை கல்யாணம் செஞ்சு கொள்ளாதீங்க. தன்னுடைய அம்மா கூட பிறந்த தாய் மாமனை பெண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அதே போன்று அப்பா கூட பிறந்த அத்தை மகன், அப்பா கூட பிறந்த மாமன், அம்மா கூட பிறந்த மாமன் மகன், அப்பா கூட பிறந்த அத்தா மக, அம்மா கூட பிறந்த மாமன் மகளை தயவு செஞ்சு திருமணம் செய்து கொள்ளாதீங்க. இரத்த சம்பந்தமான உறவோடு திருமணம் செய்து வைத்தால் பிறக்கிற குழந்தைகள் உயிருக்கு ஆபத்து, உடல் நலத்துக்கு ஆபத்து. ஆகையால் இந்த இரத்த சம்பந்தமான உறவுகளோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறோம்.